வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். இது நீங்க எந்த வருஷம் பாக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, 2025 26 அப்படின்னு. பட் ஹோப்ஃபுல்லி இது என்னோட மன திருப்திக்காக நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு சும்மா லாஸ்ட் மினிட் பிளான் மாதிரி வெளியே போவோம். நானும் ஜானுவும் சும்மா ஈவினிங் ஸ்ட்ரால் அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். அதான் நான் உங்களையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த மாதிரி vlogs, ஹால், chit chat, story time, ghost videos இதெல்லாம் பிடிக்கலாம். கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. So without further delay, let's get into the video. இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். பட் பயங்கரமா வேர்க்குது. நான் இதுவும் போட்டேன், மாய்ஸ்சரைசரும் போட்டுட்டேன். அப்பயும் தெரியுதா, ஏசி இப்பதான் ஆன் ஆயிருக்கு. ஸோ அதனால கொஞ்ச நேரத்துல நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நம்ம கொஞ்சம் புது மேக்கப்லாம் வாங்கி நான் ஹாலில் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அதை எப்போ போட்டேன்னு தெரியல. அந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் இப்போ ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டு நம்ம கிளம்பலாம். அதுதான் பிரச்சனை. என்ன நான் வீடியோ எடுக்கிறேன். ஹலோ ஹலோ மாக்கட்டு ஹே MP laududa. Oh, parota. Em parota varduda. Please, just leave a coffee and a parota. Wow. தெரியுதா? இது அம்மா. Oh, I might need powder. Powder. நான் எடுக்கணுமா? Huh? நான் எடுக்கணுமா? Do you know the powder? I don't know. என்ன ஸ்லோ மோஷன்ல தூங்குற? Slow motion. ஸ்லோ மோஷன்ல தூங்குற? I need the powder. யார் வாய் கியூட்டா இருக்கும்? எனக்கு டம்மி ரோல் இப்போ விக்கேக் ஆற போறேன். பெல்லி ரோல். அது சேஃப்டி. சேஃப்டிலாம் கிடையாது. 2 ரோல் இருக்கு. What just happened? இங்க பாரு. You see? What is that? நீ வரியா மணிக்கு? Okay, cricket விளையாட்டு வந்துச்சுனா. கிரிக்கெட் எல்லாம் இல்ல. அதுதான் பண்ண பான.
புசுக்குன்னு வந்துருவாங்கடா. யாரு ஏன் அரெஸ்ட் பண்ண போறாங்களா? என்ன பண்ணாங்க? ஒன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டோம். என்ன சொன்னாங்க? யார் வரப்போறா? பிளஷ் இல்ல, சரியில்லை. அவனை விடாதீங்க, அவனை வெட்டுங்க, அவனை அடிச்சு கொல்லுங்க. என்னதான் ஆயிடுச்சு? ஒரு கேண்டி மாதிரி இருந்ததுலடா. ஹே நான் ஒரு கேண்டி காட்டினேன்ல, கேண்டி மாதிரி ஒன்று காட்டினேன்ல. லிப் கிளாஸா? சாப்பிட்டியாடா பசியில? சரி நம்ம என்ன செய்வோம்? நான் மேக்கப் சாப்பிட மாட்டேன் சரியா, நீ தான் சாப்பிடுவாரு. யாரும் சாப்பிடுறாங்க? நான் வீடியோல வந்துட்டேன். கட் பண்ணி எடுத்துருவேன். Here it is. I found it. I found it. Amish, I found it. One second. அது வீடியோல இருக்குமா? இருக்குமா? கட் பண்ணிடுவேன். எதுக்கு? என் தோல் உறிஞ்சி வருதுடா. உறிஞ்சி 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 வருதா? உறிஞ்சி வந்துருச்சுடா. எரியுதே. You see? I'm so sensitive. So sensitive. Skin no worky. What? Skin no worky. Skin வேலை செய்யலை. Oh, I thought Varki. You know Varki சாப்பிடுற Varki. You don't know. Skin வேலை செய்யலை. லைட் டிம்மா இருக்கு. எதுக்கு அவ்வளவு குட்டியா இருக்கு பாரு. அவ்வளவுதான் தருவாங்க. அது என்னது தெரியுமா? ஐகா வேரோடு ஒரு வீடியோல இருக்குமா? நீ பேசுறதெல்லாம் வீடியோல இருக்காது, எடுத்துருவேன். தெரியும், அது தெரியும். கட் பண்ணி தூக்கி போட்டுருவேன். அதுதான் எனக்கு தெரியும். சரியா? அதான் உனக்கு வேணும். நான் உன்னை வந்து சீக்கிரட்டா வச்சிருக்கேன், யாருக்கும் உன்னை தெரியாது. கையை பிரிக்க போற. இப்ப என்ன பண்ண போற? கட் பண்ணி அடிச்சிருவேன். பண்ண முக்கியம் பண்ணிடுவேன். பக்குரியும் முக்கியானி. நான் வெளியே போய் சாப்பிட போறேன். சாப்பிட போறியா? சாப்பிட போறேன். சாப்பிட போறியா? சாப்பிட போறேன். அந்த கேண்டில்ல க்ளாஸ் சாப்பிட போறியா? நான் வெளியே போய் சாப்பிட போறேன். வெளியே போயிட்டு கேண்டில்ல க்ளாஸ் சாப்பிடுறியா? I want pink. Tissue kudu, tissue kudu. நீ ஆசாம பாத்தியா? என்னடா சொல்ற? நிக்கிட்ட பேசுற. நீ ஆட்டிட்டு பேசு. நீ என்ன பேசு? அவகிட்ட பேசு. என்கிட்ட பேச போறியா என்ன? இப்போ பேசிட்டு தான் இருக்கல. பேசு. பேசு பேசு பேசு.
Is this pink? What? Yes. எனக்கு ஹைலைட்டர் வேணும். ஹைலைட்டர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தெரியுதோ இவ்வளவு நேரம் அப்ப நான் வந்து ஒழுங்கா இதுவா இருந்ததோ. மச் பெட்டர், இட் லுக்ஸ் மச் பெட்டர். ஓ மை காட், நான் ஃபர்ஸ்டே வந்து லென்ஸ் எல்லாம் தொடச்சிருக்கணும். God damn it. வந்துச்சா? புது ஃபோன் வாங்கணும். See எவ்வளவு நல்லா இருக்கு. புது ஃபோன் வாங்கலாமா? இது புது ஃபோன் தான். என்ன போட்டோ இது? போட்டோ எடுக்கிற நிலைமையிலயா இருக்க? Okay, I'm taking a video. நான் வீடியோ எடுக்கிறேனே. நம்ம வெளியவே போலையா? அவங்கள காணே. மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ. என்னடா ஏசி சில்லுனே இல்ல. DF ஹெச்சா என்னாச்சு? DF defrost. ஹேர் மட்டும் கியூட்டாவே இருக்க மாட்டேன். I want cute hair. Can I have cute hair? Buy hair, Grow hair? hair transplant. No money? Robbery for money. For hair? Yes. Wow. When you need hair, you need hair. இது ஓகேவா? I think I'm not going out today. Why? அவங்கள காணோம். gloss சாப்பிட போறியா? Can you drop it already? Much better. அங்க வரவா? காட்டு. தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு தானே? ரைட்டா தெரியும். Catfish. எங்கடா போச்சு? இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்துச்சு. அது பூனை கத்துறது இல்லடா, மாவு மாவுங்கிற. நாய் பண்ணிட்டு இருக்கோம். இது சைடுல இப்ப கார போறேன். எனக்கு நீ உன்னைய காணோம். It is very pretty டா. Wow. நான் போன்ல vlog எடுக்கலாம். வெளிச்சம் எங்க இருக்கு? என் மண்டை கேவலமா இருக்கு. என்ன பண்ணும்? இல்ல லைட்டுக்கு சொன்னாங்க. லைட்டா? அதை ஆன் பண்ணிடுவா. இதை பிடிச்சோ? என்னங்க கீழே போயிட்டீங்க? இந்தாங்க பாத்தீங்களா? மேடம் ஃபுல் மேக்கப். ரைட்டு. சரி, ரெண்டு பேரும் பிங்க் கோன் பார்த்தேன். இல்ல இல்ல சொல்லுங்க. தெரியுதா உரியுது? இப்ப எங்க மறுபடியும் ஆகுது? நான் திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சா, அதனால உரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓ, மறுபடியும் செட்டிங்ஸ் போயிட்டு வந்தீங்களா? இல்ல இதுதான் போட்டேன். ஸ்கின் கேர். புரியுதுங்க. இது பரவாயில்லதான். ரொம்ப உறிஞ்சதுன்னா ரொம்ப மோசமா இருக்கும். இங்கிட்டு பாருங்க ஃபுல்லா. ஆமா, பயப்படாதீங்க, வலிக்காது. தெரியுதா? அதோ இந்த மாதிரி அப்புறப்பட்டா. இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இல்ல இங்க பாருங்க, இது என்னது? இது அந்த மாதிரிதான் இருக்கு எனக்கும். பாருங்க, வருமா பாருங்க தம்பி கிட்ட. ஏன்னு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்?
ഞാനറിയില്ല. ഇസാല കപ്പ് നಮ್ദേ. இசாலா கப் நம்தே. சோ இசாலா கப் நம்தே நம்தேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணா சரியாயிருமா? இல்ல வெளியே போயிட்டோம். வெளியவே போயாச்சா? சரி நான் செட் பண்ணவா எடுப்போம். இதுக்கு அப்படி சொல்றாங்க. பாருங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க இங்க பாருங்க. இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு டயலாக் போட்டா பேசுவோம். ஏதாவது போடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த இதுல எடுத்து டைலாக் ஏதாச்சும் போடுங்க பேசாம. எங்க இது பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். நீங்க எடுத்துக்கலாங்க. டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. ஓகே நம்மளால முடியும். பிரேக் விடுறீங்களா? டான் 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 அப்படி விடுறீங்களா? ஓகே. பின்ன அது அப்படிதான் இருக்கு. இல்ல இங்க வயர் இருக்கா? நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்களா? ஓகே இப்படி பண்ணிட்டு இருக்கேங்க. சரி தெய்வமே, உன்னோட மனசு பெரிய மனசு. உனக்கு யாருக்கு? உங்களுக்கா? இல்லங்க, இங்க நிக்கிறதே ஒண்ணு. அந்த போனும் அந்த ஸ்டாண்டும். போனும் நான் இல்லையோ. இருங்க, சீரியஸா இருக்கீங்களா? நான் சீரியஸா தாங்க இருக்கேன் ரொம்ப நேரமா. இந்த பிள்ளை தாங்க விளையாடி கட் பண்ணிட்டு மறுபடியும் போடுங்க இந்த வீடியோ. அப்படி பண்றேன். இல்ல எனக்கும் கைக்கும் வலிக்கிறது கூடாது. நான் இப்படி பண்ணிட்டு இப்படி போயிடுது, இப்படி பண்ணிட்டு இப்படி போகுது. எங்கோ இங்க வயர் இருக்குது. நான் இப்படி பண்ணும் போது இப்படி கீழே விழுந்து அசிங்கமாயிடுச்சுன்னா நீங்க அதேதான் டூப்பர் போட வேண்டும் என்று கூறுவீர்கள். ஓகே, நானும் பாக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, காலுக்கு இப்படி வைக்க. பாத்துக்கிறேன். நான் எத்தனை ஸ்டேஜ் ஏறின பொண்ணு தெரியுமா? என்னைய போய் இந்த ரஜினி இப்படி இப்படி நிப்பான். ஆட்டக்காரி அகடாம்பல். அடங்காம்பானா? அகடாம்பல் அகடாம்பா. ஓகே, இப்ப பாருங்க vlogல சொன்னீங்க. இப்போ உங்களதான் சொல்லுவேன், ஏன்னா உங்களாலதான் இப்ப வெளியே போல. vlogல இன்ட்ரோல வேற என்ன சொன்ன? இங்க போறோம், அங்க போறோம், அங்கங்க போறோம். இப்போ நான் வெளியே போல. ஆக மொத்தத்துல நான் வெளியே போல. நானும் போலங்க, சும்மா மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். மேக்கப் போடுறது ஒரு தப்பாங்க. நான் ஐலைனர் எல்லாம் வச்சேன். போட்டோ எல்லாம் எடுக்கலாம்னு சொன்னாங்க. எடுக்கலாம் தப்பு இல்ல. எங்க மணி என்ன தெரியுமா? மணி வந்து அவ்வளவுதாங்க ஆகுது. ஒரு 8 போயிடலாம் வாங்க. கொஞ்சம் ஹைலைட்டர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா. ஹைலைட்டர் இல்லைங்க பாருங்க, எனக்கு ஹைலைட்டர் ஆக்சுவலா தேவைப்படல, அதனால நான் வாங்கவே இல்லை. இந்த வாட்டி ஹைலைட்டர் அவங்களோட ஸ்கின் நார்மலாவே ரொம்ப க்ளோயிங்கா இருக்கு, ரொம்ப நைஸ் ஸ்கின்னா இருக்கு. கொஞ்ச நேரம் விட்டா உங்களுக்கும் க்ளோ ஆயிருங்க. மேக்கப் போட்டுருக்கு ஃபேஸ் கிட்ட எடுத்து வந்து காமிச்சிங்கன்னா பயந்து ஓடிடுவாங்க. பழப்பழப்பழன்னு இருக்காங்க. இது ஒரு vlog. இதுக்கு நான் என்ன டைட்டில் போடுவேன்? ஆக்சுவலா வந்து பழப்பழக்கும் ஏதாச்சும் போட்டுருங்களேன். நீங்களே நான் வந்தேன், மேக்கப் போட்டதை காட்டினேன், நீங்க வந்தீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதானா? இது ஒரு vlog என்ன போடுறது? சரி, நம்ம வேணா ஏன் பேசிக்கிட்டே இருக்க கூடாது லூஸ் மாதிரி? அப்படியும் பாருங்க. ரைட், அவங்க பார்க்க மாட்டாங்க, நமக்கு தான் தெரியுமே. என்ன தயவு செஞ்சு நான் பேசினா ஒரு பொண்ணு இப்ப சொல்லிச்சு, நீ என்ன பெரிய டேஷா, இங்க வந்து பெரிய இவ மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு. சரி, ஓகே. சோ டேஷ் தான் அட்வைஸ் கொடுக்கணும் இல்ல, பிகாஸ் பட்ட செருப்படிகள் கண்டிப்பா சில டைம்ல அட்வைஸா வரும். வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணாம்னா அவ்வளவுதான். சோ இது கேட்காட்டி போய்க்கும், அவ்வளவுதான். சோ நீங்க டேஷ்னு கேட்டீங்கன்னா அது திருப்பி உங்களுக்கும் நாங்களும் அப்படிலாம் கேக்குற ஆள் நாங்க கிடையாது. கேட்க முடியாது. இல்ல, கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் போய் கேட்போம். இருந்தாலும் அவ்வளவு நல்லவங்க நாங்க கிடையாது அப்படின்றத இத நான் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலுமே நாங்க நிறைய நம்ம பாட்காஸ்ட் போடலாமா? பாட்காஸ்ட் தானே, இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறோம். யார் பாக்குறது? நம்மளே பாப்போமா? நம்மளே கேட்டுப்போம். ஓகே. சோ நாங்க பேசுறத நாங்க மட்டும்தான் கேட்போம் அப்படின்ற காரணத்துக்காக இப்போ ஏதோ பேசிட்டு இருந்தாங்க ஃப்ளோல. நான் குறுக்க வராதீங்க. அட்வைஸ். சோ எங்களை வந்து கூட இருந்தவங்களே நிறைய பேர்
நிறைய 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 பேர் வச்சு செஞ்சிருக்காங்க. சோ அது எல்லாமே சம்டைம்ஸ் வந்து ஒரு அட்வைஸா, சோ உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக நாங்க பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் அட்வைஸா சொல்லும் போது பிடிச்சா ஓகே ஏத்துக்கோங்க, அப்படி பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க தான் கேட்டவன, வேற வழி இல்ல, வேற யார் பாப்பா. சோ அதனால திட்டாதீங்க, வேணாம், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். நாங்களும் நிறைய வாங்கியிருக்கோம். சோ அதெல்லாத்தையும் அப்பப்பவே மறந்துடுவோம். எவ்வளவுதான் திட்டுவாங்க, ஏன்னா எங்களுக்கே தெரியும் பாக்குறீங்களா நீங்க திட்டதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எங்களை திட்டுறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தாலும் நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 2 பேர் இருக்க மாட்டாங்களா? அந்த நல்ல உள்ளங்களுக்காக நம்ம மட்டும் யாராவது ஒரு 4 உள்ளங்கள் எங்களை பார்த்து ஓகே நீங்க நல்லா பேசுறீங்களே அப்படின்றதுக்காக கண்டிப்பா இருப்பாங்க. சோ அதுக்காக மட்டும்தான் இந்த vlog. நாங்க வெளியே போறோம், அங்க போறோம், இங்க போறோம், அதெல்லாம் தாண்டி இப்படி லூஸ் மாதிரி பேசுறதுக்கான ஒரு vlogகும் இது இருக்கும் அப்படின்ட்டு நாங்களே நம்பிக்கோம். நீங்க ஏதாவது சொல்லணுமா இதுக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது. சோ அவங்க பலன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா போனை கிட்ட நீங்க காமிப்பாங்க. பரவாயில்ல, நீங்க இவங்களும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க, இவங்களும் ஒரு யூடியூபர். அது யூடியூபர் நாங்க ஜானஸ் vlogs. சோ மறக்காம இந்த vlog பாத்தீங்கன்னா அதுலயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வந்து கீழே அவங்களோட லிங்க் கொடுக்குறேன். இவங்க பேச்சு திறமை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, பேச்சு திறமை பிடிச்சிருக்குன்னா ஆக்சுவலா வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம ஒரு விஜே அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்பப்ப சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே பேசுவேன். விஜேனா எங்கெங்கெல்லாம் வருவீங்க? நடுத்தெருவுல. ஏங்க நீங்க அப்ப சொல்லணும், என்ன சேனல்ல நான் ஒர்க் பண்றேன். வந்து நான் ஐம் a freelancer. சோ எல்லா சேனலுக்குமே வருவேன், எல்லா சேனலுமே இருப்பேன். அது கண்டிப்பா கேட்ட மாதிரி நடுத்தெருவுல மைக்க பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவங்கதான் இவங்க. இல்ல அந்த மாதிரி பண்ணுவேன். நான் வந்து பழைய vlog ஒரு இதுல இங்க பாண்டி பஜார் போகும்போது ஒருத்தர் வந்து மைக் கட்டி விட்டுட்டு தமிழ்ல ஏதோ பேசுங்க அப்படின்னு ரொம்ப அப்ரப்டா நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது இப்படி மூக்குல ஏறி இருக்கும். அந்த மாதிரி வந்து தமிழ்ல வந்து சுத்த தமிழ்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு எனக்கு வந்து நான் வேணும்னே வாட் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு, ஓ அது கூட உங்களுக்கு தமிழ்ல சொல்ல தெரியும் அப்படின்னு செம்மையா வந்து காண்டாயிடுச்சு. எங்க சங்கம்லாம் அடுத்து கிளம்பி வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி, நம்ம நிறைய வார்த்தைகளை பேசும்போது இல்ல ஆக்சுவலா வந்து இப்ப ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சின்ன வார்த்தைகள் நம்ம கேஷுவலா பேசுற வார்த்தைகள் கூட ரொம்ப பெருசாக்கிறாங்க. ஓ நீ அப்படி சொல்லிருவியா, எங்களை எல்லாரும் இழுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சங்கம் சேர்த்துறாங்க. அது ஏன்னு நீங்க கூட இப்ப நான் சேர்த்தா மாதிரி ஏன்னா அதெல்லாம் நடக்குது. சோ அதனாலதான் வந்து நானும் இதையே பேசினேன். அப்புறமா இன்னும் நான் சொல்ல நினைச்சேன், ஆர்த்தியை திட்டுறவங்க எல்லாமே ஏய் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நானும் அவங்களோட கமெண்ட் எல்லாமே போய் படிக்கிறேன். சோ அவங்க மேல காண்டு வச்சு ஏதாவது திட்டுறீங்களா அப்படின்னும் எனக்கு தெரியல. இல்ல ஒரே அக்கௌண்ட் தான் வேற மாதிரி ஐடி கிரியேட் பண்ணி வந்து திட்டுறீங்களான்னு தெரியல. ஏன்னா அதுல இருக்க கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேல வன்மத்தை அப்படியே கக்குறீங்க. அது வந்து ஒரே ஆள் தான், எனக்கு தெரிஞ்சு அது ஒரே ஆள் தான் போல. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐடியில வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சமாவது கரிசனம் காமிச்சு ஒரு நல்ல வார்த்தையிலும் சேர்த்து திட்டுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியல. சின்ன பிள்ளைங்களாம் பாக்குது. நான் எனக்காக சொல்ல, சோ உங்களையும் உங்க வீட்டுல இருக்கவங்களையும் தப்பா நினைப்பாங்க, அதுக்காகவே சொல்றேன். சின்ன பிள்ளைங்களாம் படிக்கும் இல்லையா, சோ அது கொஞ்சம் பார்த்து திட்டுங்க, பரவாயில்ல. நேத்துதான் ஒரு பொண்ணு வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஸ்ப்ரெட் லவ், ஏன்னா உங்களை மாதிரி இன்ஃபுளுசஸ்க்கு ஃபேக் ஐடில இருந்து காம்ப்ளிமெண்ட்டும் யூ டிசர்வ் இட் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு அமைச்சது. ஓகே, சோ இந்த மாதிரியும் இருக்கலாம். ஒரு நல்ல வார்த்தைகளையும் சரி எவ்வளவு நாள் திட்டிகிட்டே இருப்பீங்க. நாங்களும் அது பெருசா எடுத்துக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நீங்கெல்லாம் திட்டுறதுனால நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ல வரல. பட் என்னைக்காவது ஒரு நாள் வளர்ந்துட மாட்டோமா, இப்படி போய் நின்ற மாட்டோமா அப்படின்லாம் யோசிக்கிறேன். ஏன்னா எவ்வளவு பேர் திட்டுவீங்க, ஒரு 4 பேருக்கு எங்களை பிடிக்கும்ல நாங்க பண்றது எல்லாமே. இப்படிதானே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. பெரிய யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே ஹேட்டர்ஸ்ன்றது ஒரு 30% ஆஃப் கண்டிப்பா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. நீ என்ன எவ்வளோ ஏங்க இப்ப ஐபிஎல் சீசன்றதுனால நம்ம தோனியே எடுத்துக்கோங்க, தலைக்கே அவ்வளோ ஹேட்டர்ஸ் சொன்னீங்க, அவ்வளோ எல்லாம் சொன்னீங்க, எல்லாமே இருக்கு. அதே ஆர்சிபி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. சோ அந்த மாதிரி தான் எல்லாமே. சம்பந்தமே நம்ம கிரிக்கெட் பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியும், பட் ஆனா சேனல்ல பேசினதே கிடையாது. சோ சேனல்ல ஏன் பேசிருக்கணுமே. ஏன்னா இப்பெல்லாம் நான் கிரிக்கெட் பாக்குறதில்ல, பாக்கும்போது நெஞ்சு வலிக்குது. அவுட் ஆயிருவாங்களா? எனக்குலாம் வந்து நேத்து வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இல்ல நான் ஆக்சுவலா முன்னாடி வரைக்கும் ஓகே ஆர்சிபி கண்டிப்பா ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கண்டிப்பா எனக்கு இருந்தது. நேத்து நான் ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். அதுல நம்ம விராட் கோலியோட அந்த அக்ரெசிவான ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு பார்த்தேன். நானும் பார்த்தேன். அந்த ரியாக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டேன் ஃபுல் மேட்ச் இங்க தோக்கவே கூடாது, தோத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து இப்படிதான் இருந்தேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் எல்லாம் நடந்தது. சோ நம்ம தலைக்கே அவ்வளவு ஹேட்டர்ஸ் இருக்கும்போது நாங்க வாழும் கூட சொல்லிக்க மாட்டோம். சும்மா ஏதோ எங்களுக்கு இருந்தா நல்லது தானே. ஹேட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கலாம், பிரச்சனை இல்ல.
நாங்க அதை வந்து ஹேட்டர்ஸையும் சேர்த்து லவ் கொடுப்போம் நாங்க எல்லாருக்குமே. நான் கொடுக்க மாட்டேன். அவ அப்படிலாம் பேசுவா, நான் உட்காந்து அவளுக்கு லவ் கொடுக்குமா? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? அப்படி தெரியுதா இப்படி தெரியுதா? நீங்களும் தானே கமெண்ட் ரீட் பண்ணீங்க. கரெக்ட். சோ அதுதான் சொல்றேன், நீங்க கமெண்ட் கொடுக்குறீங்க, தப்பு இல்ல. இப்போ எல்லாருமே வந்து பயங்கர செக்ஸியா ஆடுறாங்க, பயங்கர இதுவா இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் போய் ஹார்ட் போடுறீங்க, அம்பு விடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றது இல்ல. ஏதோ எங்களால முடிஞ்ச யூடியூப் எங்க சேனலுக்காக நாங்க லூசு மாதிரி பேசி போடுறதுக்கும் திட்டி அவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ். ஏன் குழந்தைங்க எல்லாம் போய் படிக்க தெரிஞ்ச குழந்தைங்களா இருந்தா இதெல்லாம் போய் அவங்க அம்மா கிட்ட என்னன்னு கேட்கும்ல, அவங்க அம்மா இதுக்கு பதில் சொல்லணும்ல. சோ எப்பயாவது கொஞ்சம், இப்ப இதையே சேர்த்து என்னையும் சேர்த்து திட்டி தான் போட போறீங்க. சோ அதுக்காக யாராவது புதுசா வந்து என்னென்னமோ நான் பஞ்சாயத்து பேச வந்திருக்கியா அப்படின்னு கேட்பீங்க அடுத்து. அதானே, நான் பஞ்சாயத்தெல்லாம் பேச வரல. சோ இது வந்து நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. பட் ஆனா நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம பேசும்போது ஒரு நாகரிகம் ஒண்ணு இருக்கும். சோ அந்த நாகரிகம் கொஞ்சம் கம்மியா, ஏன்னா கண்ட மெனிக்கு பேசுறீங்க, இருக்க எல்லாரையும் பேசுறீங்க, பேசி என்ன வந்துட போகுது உங்களுக்கு? அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் எனக்கே கோவம் வந்து நான் இவங்களை கேட்டேன், ஏங்க உங்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கோவமே வரலையா அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு. எங்களுக்கும் சம் பர்சனல்ஸ் இருக்கு, நாங்களுமே சம் ஹர்ட் ஆகும். இந்த விஷயம் எல்லாம் வந்து இவங்க ஹர்ட் ஆவாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கிற ஆள்லாம் கிடையாது. ஏன்னா நீங்க அப்படி இருக்க ஆள் வந்து அவங்க ஒரிஜினல் ஐடியில வந்து போடுவீங்க, கண்டிப்பா நீங்களே ஃபேக் ஐடி வச்சுதான் போடுறீங்க. சோ உங்களை எதுவுமே கேட்க முடியாது. பட் இருந்தாலுமே போட்டுட்டு போய் நிம்மதியான தூக்கம் தூங்குவீங்களே. பட் அதே இதுவை நாங்களும் உங்களை திட்டிட்டு ஒரு நல்ல தூக்கம் தூங்குமான்னு கேட்ட கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஹர்ட் ஆகும் நீங்க பேசுறதுலாம். சம்டைம்ஸ் ஹர்ட் ஆனதை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டுல சொன்ன வச்சுக்கோங்களேன், அவங்க எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். சோ அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கம்மியா திட்டுறது கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் வேணாமே, ப்ளீஸ் கன்சிடர் எங்களுக்காக. நாங்க அதிகாரம் எல்லாம் நீ எப்படி போடுவ, உன்னை என்ன பண்ற பாரு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கம்மியா போடுங்க, அவ்வளவுதானே தவிர அடுத்து என்ன திட்டினோம்னா தாராளமா திட்டிக்கோங்க. இல்ல என் ஐடி வந்து திட்டினாலும் திட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஐயோ அவங்களும் திருப்பி கேட்பாங்க. இப்படி பேசுறாங்கன்றதுனால அவங்க திட்டினா வந்து அவங்க அப்படியே டெலீட் பண்ணிடுவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்களா? இல்ல அவங்களும் திருப்பி கேட்பாங்க. கண்டிப்பாக நான் அப்படிலாம் வந்து ரொம்ப சைலண்டா அப்படிலாம் இருக்க மாட்டேன். நீங்க எதுக்கு இப்ப கண்ணாடியை பாத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அங்க அழகா இருக்கு, கேமரால அப்படி தெரியலையே அப்படின்னு. கேமராலயும் நல்லா அழகாவே தெரியுறீங்க. எல்லாமே இங்க பாருங்களேன், ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க மட்டும் வச்சுருவாங்க. ஒரு பொண்ணு இல்ல இப்படி வச்சா என்ன சொன்னாங்க, அவங்க மேக்கப் போட்டிருக்காங்களா, அதனால மேக்கப் கிட்ட காட்டக்கூடாது அப்படி இப்படிங்கிறது. முட்டை 300 நிமிஷமா பேசிட்டு இருக்கேன். சரி நாங்க நீங்க பிடிங்க, கையெல்லாம் வலிக்குதுங்க. இல்ல புரியல, கை வலிக்குது. நாங்க vlog போலான்னு சொல்லிட்டு பயங்கரமா வீடியோ போடலாம் அப்படின்லாம் இருந்தோம். பட் நீங்க ஏதாவது பேசுறீங்களா? நீங்க ஏதாவது சொல்லணுமா நம்ம மக்களுக்கு? ஐயோ நானும் பேச ஆரம்பிச்சா நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். பரவாயில்ல பேசுங்க. இவங்க வந்து இவங்களோட வீடியோ போடலாமா, அடுத்து வந்து இந்த மாதிரி ஏதாவது பேசி கண்டென்ட் ஏதாவது பேசலாமா அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு அதே மாதிரி இன்ட்ரெஸ்டான ஏதாச்சும் பேசணும், இல்ல இந்த எதை பத்தி வேணாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பிரச்சனை ஆகாத ஏதாவது ஒரு கண்டென்ட், அடி வாங்காத கண்டென்ட், பிரச்சனை அடி இல்ல யாராவது வீட்டு வாசல்ல வந்து கட்டை எடுத்துட்டு வந்து நிக்காத கண்டென்ட்டா இருந்தேன்னா கண்டிப்பா வந்து நாங்க பேசி உங்களுக்காக அந்த வீடியோவை போடலாம். சோ அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவும் இருக்கலாம், உங்களுக்கும் உபயோகமா இருக்கலாம். இப்போ இவங்க சம் கண்டென்ட் சொன்னாங்கல்ல, என்னவோ கண்டென்ட் சொன்னீங்களே, லைக் யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ற மாதிரி பாட்காஸ்ட் இல்லங்க, யாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருந்தீங்க. அதுக்கு யாருக்குன்னு தான் தெரியல. யாருக்கும் இல்லங்க, அது நான் Q&A வீடியோல வந்து அவங்க கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி, அதுக்காக நான் வந்து மோட்டிவேஷன் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ பேசுங்க, நமக்கே மோட்டிவேஷன் கொடுக்க 40 பேர் வேணும், நீங்க வேற. சரி ஓகே, இருந்தாலும் இதையும் எல்லாருக்கும் ஒருத்தர் மோட்டிவேஷன் தேவை இல்லைங்க. எனக்கு வந்து ஒரே ஒருத்தங்க கேட்டாங்க, ஒருத்தங்களுக்கு நான் மோட்டிவேஷனா இருக்கேன், அதனால அந்த வீடியோ போட்டேன். நானும் ஒரு 4 பேர்கிட்ட மோட்டிவேஷன் வீடியோ கேட்கலான் இருக்கேன். அதை போட்டு என் சேனல்ல போட்டுக்கிறேன். எனக்காக இவங்க போட்டாங்க. இல்லங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியல. சரி நீங்களே ஏதாவது கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் கொடுங்க, இப்படி உட்காந்து லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்கும். அதையும் நாங்க போட்டு பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு போட்டு லைக்ஸ் கண்டென்ட். என்ன கண்டென்ட்? அதான் கண்டென்ட் இல்லன்னு சுட்டு பாக்குறியா அப்படின்னு என்னென்னமோ கேட்பாங்க. திருடி போடுறியா, கண்டென்ட் இல்லன்னா இப்படி எல்லாம் பண்றியா, கண்டென்ட் இல்லன்னா நாங்க எங்களையே நாங்க வந்து டேமேஜ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா இது யாரையும் போய் டேமேஜ் பண்ணல, எங்களை நாங்களே டேமேஜ் பண்ணிக்கிறோம். நீ என்ன திருடுறியா, அது பண்றியா, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. சோ அதனால எங்களை பத்தி அப்படிலாம் நல்ல விதமா பேசாதீங்கன்னு சொல்றேன். ரொம்ப கெட்ட விதமா பேசிக்கணும், என்ன வேணா பேசலாம், பிரச்சனை இல்ல. பட் நல்லா மட்டும் எங்களை சொல்லாதீங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப ஜானும் பேசி முடிச்சோன்னே எல்லாரும் இப்ப நல்லா பேசணுமோ பேசக்கூடாது, பேடா பேசணுமா நல்லா பேசணும் இல்ல. அடுத்த கமெண்ட் எல்லாமே அவ என்ன இவளா, அவ இதுக்கு வந்து இதெல்லாம் சொல்றான் அப்படிலாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும். இது யாரு புது என்ட்ரியா இருக்கு? புது என்ட்ரியா? புதுசா? நான் ஆல்ரெடி vlog போட்டுட்டேன்ல.
ஆமா. பட் இருந்தாலுமே என்ட்ரி கொடுக்கணும்னா என்ன என்ட்ரி கொடுக்கணும்? ஸ்லோ மோஷன்ல நடந்துவாங்க. சரி, போட்டே ஆகணும். ஏன்னா இவங்க வந்து மேக்கப் போட்டு நாங்க அங்க போறோம், இங்க போறோம், இங்க போறோம், அங்க போறோம். நல்லா சாப்பிடலாம், ஷாப்பிங் ஏதாவது பண்ணலாம், கேஸ் வாங்கலாம், நாங்க பேக் வாங்கலாம். நாங்க ஒரு பொருள் கிடைக்கல கையில. நான் தான் நிறைய சொன்னேன். ஒரு சீஸ் கடையை பத்தி நான் என் சேனல்ல அவ்வளோ வர்ணிச்சு நான் பேசியிருக்கேன். இன்னைக்கு நான் வர்ணிச்சிருக்காங்களா என்னைக்காவது? அப்படின்னு ஏன் நடக்கல? நான் வேணா உங்களுக்கு பண்றேன், நீங்க வேணா எனக்கு முடிஞ்சா பண்ணுங்க. அதுக்கும் வந்து வேற மாதிரி கமெண்ட் போடுவாங்க, பரவாயில்லையா? வானவில் தோழி பரவாயில்லைங்க, அது நிறைய அசிங்கமா எதா இருந்தாலும் பாசிட்டிவா போடட்டும். வானவில் பக்கத்துல ஒரு ஸ்டார் போட்டு நம்ம போட்டிக்கு ஸ்டார் போட்டு ஹார்ட் போட்டு அம்புலாம் விடுவீங்களா? போக போக வந்து கொஞ்சம் இதுவா போகுது. நம்ம முடிச்சுக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் vlog-ஆ வரப்போகுது இது. ஆக்சுவலி vlog கண்டினியூ பண்ணலாமே. அடம் முடிச்சு வெளியே சாப்பிட கூட்டிட்டு போறேன். நான் கூட்டிட்டு போறேன், நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன். பனிஷ்மெண்டா தான். இப்படி இருக்கு தெரியலங்க. எங்க பேய் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம ஏரியால ஏதோ பேய் வீடு இருக்கு. நம்ம வீட காமிச்சாங்க. உங்க வீடா? இல்லங்க, நம்ம வீடு. உங்க வீடு என் வீடு. நீங்க என் வீட்லயே எக்ஸ்ப்ளோர் பண்ண யாரும் பார்க்க மாட்டாங்க. பஸ்ஸோட போயிருப்பேன் நான். இல்ல எனக்கு புரியல. வீடியோக்குள் வீடியோ. நடந்து போலாமா ஆட்டோல போலாமா? ஆட்டோல போலாமா? அப்ப இப்பயே என்கிட்ட பேசுறதா இல்ல. சரி ஆட்டோ பிடிங்க. தேவையெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆட்டோ பிடிங்க. ஆட்டோ ஆட்டோ ஷேர் ஆட்டோ. ஐயோ அவன் வேற ஒரு மாதிரி பாக்குறான். வாங்க. ஆட்டோ பிடிங்க. அவ்வளவுதானே? vlog முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. பாய்.